நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நற்கருணை ஆண்டவரை உற்சாகத்தோடு வரவேற்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் எளிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் எளிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நம்முடைய கரங்களில் தட்டி உற்சாகத்தோடு நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். குறிப்பாக நோயாளர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் சென்றடமெல்லாம் சிறப்பாக நோய்களை எல்லாம் குணப்படுத்தியவர் என்று நற்செய்தி சொல்வது போல, பார்வையற்றவனுக்கு பார்வை தரக்கூடியவர், பேச்சற்றவனை பேச்ச செய்யக்கூடியவர், அனைத்து விதமான நன்மைகளை செய்யக்கூடியவர். எனவே நோயாளிகளை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் எளிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் எளிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பலவிதமான கஷ்டத்தோடு வந்திருக்கக்கூடியவர்கள்,
குழந்தை வரவில்லையே, வேலை இல்லையே, குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கிறதே என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, கல்வாரியில் இருக்கக்கூடிய இறைவன் நம்மை மன்னித்து நமக்கு தேவையான அருளை என்றும் தருகிறார் என்பதை உணர்ந்து, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்பதை உணர்ந்து நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அடையாளங்களையும் செய்யக்கூடிய நல்ல இறைவன், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதி ஏற்படுத்திய இறைவன், நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பேய், பில்லி, சூனி அனைத்தையும் நிர்மூலமாக்கி நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்றும், அனைத்து விதமான பேய்களை ஓட்டி பன்றிகள் மீது ஓட்டியது போல நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய இம்மையான பேய்களையும் அகங்காரமானவம் என்ற பேய்களையும் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எடுத்து வெளியே போடும்படியாக ஜெபிப்போம். பிரச்சனையோடு வந்திருக்கக்கூடிய நமக்கு நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணரச் செய்தற்காக நன்றி செலுத்துவோம். அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய நேரமும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரமும் இருந்தார். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை பேசும் மடியான் கேட்கிறேன் என்றது போல நம்முடைய வாயை திறந்த ஆர்க்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மட்டுமில்லாது நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரமும் இதுவாகத்தான். எண்ணற்ற தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அவரை நோக்கி நாம் பாடுவோம். அவரை உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே நீர் என்னை தொட்டு குணப்படுத்தும், ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் நீர் விடுதலை தந்திரமாக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் கண்ணீரில் இருந்து நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். உற்சாகத்தோடு இணைந்து நம்முடைய ஆண்டவர் வழியாக பேசுவோம். இறைவா
ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். நீர் இந்த நேரத்திலே உடலோடும் இரத்தத்தோடும் இந்த நற்கனை வடிவிலே வந்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர முடிகிறது. இந்த இடம் இறை வேண்டலுடைய இல்லம். இந்த இடம் உம்முடைய இல்லம். இதை வியாபார கூடமாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி இறைமகன் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இல்லம் தீமைகளை அகற்றக்கூடிய இடம், நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இடம், அன்பை கட்டி எழுப்பக்கூடியதும், இறை நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதும், இறை அன்பிலே வளர்வதற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியதும் இந்த இடமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இறை பிரசன்னம் இருக்கக்கூடிய அற்புதமான இயேசுவின் இல்லம் இது. இந்த இல்லத்திலே அன்னை மரியாள் மகுடமாக மலை அன்னையாக இருந்து கொண்டு மலர்களை மாறி மாறி பொழிந்து கொண்டு நம்முடைய பாவங்களில் மட்டுமல்லாது பரிந்து பேசி நம்முடைய துன்பங்களிலிருக்கும் அவர் உடனிருந்து பரிந்து பேசக்கூடியவராக இருப்பதை பார்க்கிறோம். அன்பான தாயே, உம்முடைய அடைக்கலம் நாடி வந்திருக்கக்கூடிய எங்களை என்றுமே கைவிட்டு விடாதீர். நாங்கள் எண்ணற்ற தேவைகளோடு வந்திருக்கிறோம். நாங்கள் அற்ப மனிதர்கள், பாவத்தோடு வாழக்கூடியவர்கள். கவலையை எங்களை ஆழ்த்தக்கூடிய நேரத்திலே நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தை வழியாக, உம்முடைய ஆசிர் வழியாக நாங்கள் நம்பிக்கையை பெற்று எங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி சென்று எங்களுடைய வாழ்வை உற்சாகத்தோடு நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்ப அருளை தருவதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் குடுமி இருக்கிறோம். இந்த நேரத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள், இருபால் மாணவ செல்வங்கள் 10, 11, 12 வகுப்புகளிலும் அரசு தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அது மட்டுமில்லாமல் படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரையும் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தது போல எங்களுடைய அன்பு பிள்ளைகளும் அத்தகைய ஞானத்திலும் அறிவிலும் வளரக்கூடிய ஆற்றலை தாரம். சாலமோனுக்கு ஞானத்தை தந்த அன்பாண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எண்ணற்ற அறிவோடு ஞானத்தையும் தாரும். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நாடி வந்திருக்கக்கூடியது குடும்ப பிரச்சனைக்காக என்பதை நீர் நன்கு அறிவீர் என்பதை உணர்கிறோம். நோயினால் வருந்தக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் துவண்டு விட்டவர்கள், பேயோ அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் ஏவல்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களோ, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்பது போல எங்களுடைய நோயிலிருந்தும் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பேய்களிலிருந்தும் நாங்கள் குணம் சுகம் பெற்று இல்லம் சென்று எங்களுடைய கிறிஸ்தவத்தை, உம்முடைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை இன்னும் அதிகமாக வீறுப்பாக நாங்கள் பயணிக்க, எங்களுடைய வாழ்வை சீரமைக்க எங்களுக்கு அருள்தாரும். அன்பாண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களுக்காக, குழந்தை வரமில்லாமல் சுரல், வேலை இல்லாத சூழல் நிலைகள், குடும்பத்தில் சரியான புரிதல் இல்லை, இப்படியாக குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய அமைதியை நீ தந்தீரே. அன்பாண்டவரே, இந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள், அனைவருக்கும் இந்த அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தந்த ஆண்டவரே, நாங்கள் நல்ல புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்வையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பற்ற ஒரு வாழ்க்கை, அமைதியற்ற ஒரு வாழ்க்கை, புரிதலற்ற ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது என்பதை நாங்கள் வாழக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய அன்பு தாயை எங்களுடைய இல்லத்திற்கு தாரும், உம்முடைய அன்பு தந்தையை எங்களுடைய இல்லத்திற்கு தாரும். ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று உற்சாகத்தோடு எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய சுமைகள் எல்லாம் சுகமாக மாற்றியறலும், இருகரம் விரித்து இதயத்தை திறந்து கனிவோடு எங்களை பார்க்கக்கூடியவரே, எங்களுடைய பார்வை முழுவதுமே உன் மீது பதிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் எங்களுடைய ஆன்மா மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வும் மிக சிறப்பான முறையில் அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கு குழுமி இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும். அன்பாண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லாத நேரத்திற்காக மனம் வருந்துகிறோம். எண்ணற்ற அருளையும் ஆசிரையும் மாறி மாறி நீ தந்து எங்களை வழி நடத்திய நேரங்கள், எண்ணற்ற தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து எங்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய
கானான் என்னுடைய நாட்டிற்கல்ல, கல்வாரி என்ற நாட்டிற்கு உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தந்து இன்பமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகுத்தீரே. ஆனால் எங்களுடைய சுயநலத்தால் துன்பத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். குழப்பங்களை எங்களுடைய மனதில் மட்டுமல்ல, குடும்பங்களிலும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நல்ல புரிதலில்லாத ஒரு சூழல் மட்டுமல்ல, தேவையில்லாத ஆசையோடு அது பேராசையாக்கி பிறரை நாங்கள் எள்ளி நகையாடுவது மட்டுமல்லாமல் சீரழிக்கக்கூடிய எண்ணங்களோடு வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு கானல் நீர் போன்றது என்பதை உணராது பல நேரங்களில் ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றுவதற்கு பதிலாக எங்களுடைய சுயநலத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டான வாழ்க்கையை தந்த அன்னை மரியாளை பின்பற்றாது புனிதர்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதையும் உணராது பல நேரங்களில் நாங்கள் துவண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துச் செல்வது ஒன்றுமல்ல, நாங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்பதை உணர்ந்து உம்மை ஆழமாக அன்பு செய்யக்கூடிய வரத்தை தாரும். அன்பாண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளும். சிறு சிறு செயல்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள், சிறு சிறு வழிகளின் மூலமாக பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைத்தனத்திற்காக உடல் நலத்தை தந்திருக்கிறீர், நல்ல உணர்வுகளை தந்திருக்கிறீர், பேசக்கூடிய வார்த்தையை எங்களுக்கு கற்பதற்கு ஞானத்தை தந்திருக்கிறீர், நல்ல உற்சாகத்தோடு வாழ்வதற்கு தேவையான சிந்தனையை தந்திருக்கிறீர். அது மட்டுமல்லாது எங்களுக்கு நல்ல சூழலை தந்திருக்கிறீர், குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறீர், பொருளாதார வசதி தேவையான அளவிற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீர் பிறந்தது மாட்டுக்கொட்டில், ஆனால் இறந்ததற்கு ஒரு கல்லறை கூட இல்லையே. அன்பாண்டவரை, எங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. 3 வேளையும் உணவு தந்திருக்கிறீர், நல்ல உறவுகளை தந்திருக்கிறீர், நாங்கள் வாழ்வதற்கு நற்கருணை விருந்தை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு விவிலியம் என்ற இறை வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கு உயிரை நீர் தந்திருக்கிறீர், ஆன்மாவை தந்திருக்கிறீர். இந்த ஆன்மா அழியாதது என்பதையும் நீர் கிறிஸ்தவத்தின் மூலமாக, அன்னை மரியாள் வாழ்வின் மூலமாக, நல்ல புனிதர்களுடைய இருப்பின் மூலமாக, நற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கடந்து வந்த பாதையில் எங்களுடைய குடும்பத்திற்கு எண்ணற்ற நன்மைத்தனத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். அன்னை வழியாக நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களுடைய புனிதர்கள் வழியாக பெற்றிருக்கிறோம், ஏன் வழியாகவும் நேரடியாக பெற்றிருக்கிறோம். அன்பாண்டவரே, நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்வது போல உம்மை நாங்கள் நன்றியோடு பார்க்கக்கூடிய நேரங்களை தவற விட்டிருக்கிறோம். அதற்காகவும் மன்னிப்பு வேண்டக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருமே அமைதியாக நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய நேரம். அன்னை மரியாள் நம் பிரசன்னத்தில் இருக்கிறார். இந்த இடத்துல அன்னை மரியாள் நம்முடன் இருக்கிறார். நம்முடைய தாய் வழியாக கேட்போம். நமக்காக ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய் விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் இருக்கிறார். நாம் அம்மா என்று அழைக்கின்ற பொழுது ஓடோடி வந்து நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடன் இருக்கிறார். நாம் துவளுகிற நேரத்திலே இறைமகன் இயேசுவோடு இருந்து நமக்காக காணா ஒரு திருமணத்தில் பரிந்து பேசியது போல் அங்கு இருக்கிறார். எண்ணற்ற புனிதர்களுடைய மத்தியில் அந்த தாய் இருக்கிறார். நம்முடைய வணக்கத்திற்குரிய புனிதர்கள் வழியாக நம்முடைய ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு பரிந்து பேசுவதற்கு நம்முடன் இருக்கிறார். அத்தகைய அன்பு தாய் தன்னுடைய மகன் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் கல்வாரியில் இருந்த அதே தாய் இந்த நற்கருணை பிரசன்னத்திலும் நம்முடன் இருக்கிறார். அந்த தாய் வழியாக நாம் கேட்போம். அந்த அன்னை வழியாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடியதை மௌனமாக மனசாட்சியோடு எண்ணற்ற ஏக்கங்கள் மத்தியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கசப்பான சூழலில் இந்த வாழ்வு எப்படிதான் முடியும் என்று புரியாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு நேரத்தில், என்ன நடக்கும் என்று தெரியாமல் கலங்கி குழம்பிய நேரத்திலே, கடன் பிரச்சனை போல, உடல்நலக் குறைவு,
அமைதி இல்லாத ஒரு பொருளாதார சூழல், வாழ்க்கையில் துவண்டுவிட்ட நேரங்கள், செயல்பாட்டை இழந்த தருணங்களில் ஆண்டவர் சொல்லக்கூடியது, என்னை பின்பற்றி வா, நான் இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தியவர். அந்த ஆண்டவர் வழியாக எப்பொழுதுமே நாம் ஆர்ப்பரித்து ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது அமைதியில் ஜெபிப்போம். ஆண்டவரே, பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் பேசுவோம். ஆண்டவரே, நீர் கேளும், என்னுடைய விண்ணப்பத்தை கேளும். அன்னை மரியாள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தது போல நம் சிந்தனையில் எழக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் ஜெபம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை பார்க்கிறார், கேட்கிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியதை அவர் பார்க்கிறார். எந்த மனநிலையில் நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு அறிவு முக்கியமல்ல, ஆன்மீகம் முக்கியம். அழகும் திறமையும் முக்கியமல்ல, நல்ல குணம் முக்கியம். வாழ்க்கையில் உயர்ந்த இடம் முக்கியமல்ல, தாழ்ச்சியான மனநிலை முக்கியம். இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு அடித்தளம், அதற்கு ஒரு இலக்கணம். நம் ஆண்டவரை நோக்கி என் ஆன்மா எழுவதைப் போல அன்னை மரியாள் வழியாக கேட்போம். நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேட்போம். நம்முடைய குடும்பத்திற்காக கேட்போம். நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி வாழ்விற்காக கேட்போம். இந்த இடம் கடவுளுடைய இடம். இந்த இடத்திலே எத்தனை பேர் நன்மைத்தனத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவரே எனக்கு தர மாட்டீங்களா? நான் கூட உங்களுடைய பிள்ளை தானே. நிச்சயமாக தருவார். சுமை சுமர்ந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சோர்வை ஆற்றுவார். அவர் சொல்லக்கூடியது, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லிய வார்த்தை நாம் கேட்க வேண்டும். சத்தம் போட்டு கேட்கணும் தேவை கிடையாது, அமைதியாக கேட்கணும். கோடி அற்புதர் முழந்தால் படியிட்டு நற்கன் ஆண்டவரை பார்த்து கேட்டார், குழந்தை இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று. குழந்தை இயேசு ஓடி வந்து அணைத்து கொண்டார். அவிலா திரேசால் குழந்தை இயேசு இருக்கிறாரா என்று கேட்டார். அவர் குழந்தை இயேசு அன்னை மரியாளை பார்க்க வந்தார். நான் அவிலா திரேசாவுடைய குழந்தை இயேசு என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று எண்ணற்ற புனிதர்கள் தவமாக தவம் கடந்தார்கள். குறிப்பாக தந்தை பியும் இயேசு கிறிஸ்து நற்கரணையில் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னுடைய பாடுகளை வெளிப்படுத்தினார். திருச்சபையில் எண்ணற்ற நற்கரணை புதுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற புனிதர்கள் இன்றைக்கு காயங்களோடு இயேசுவினுடைய கண்ணீரை அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். கேட்போம், நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கேட்போம். ஆழமான விசுவாசத்தோடு, அன்பான எண்ணங்களோடு கேட்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வு நாளைக்கு இல்லை. ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை புனிதமானது என்பதை மறந்து விடாது நாம் கேட்போம். நமக்காக கடவுள் இருக்கிறார். நம்மை படைத்தவன் நம்மை கைவிட மாட்டான். ஆபிரகாமை வழி நடத்தியவர், மோயிசனை பார்வோன் மன்னனிடம் அனுப்பியவர், தானியேலை அனுப்பியவர் அவர்தாம். இறைவாக்கு உரைக்க எரேமியாவையும் அனுப்பியவர், யோபுவை உறுதிப்படுத்தியவர் அவர்தாம். திருத்தூதர்கள் அனைவரையுமே இறைவார்த்தையை சென்று போதியுங்கள் என்று அனுப்பியவர் அவர். இருக்கிறார் என்பதை உணர்த்தியவர் நாமே. கடவுள் இருக்கிறவர் நாமே என்பதை உணர்த்தியவர். அவர் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இப்பொழுது நற்கருணையில் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மௌனமாக ஒரு நிமிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அடுத்த முறை சாட்சி சொல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். ஏனெனில் கடவுள் செய்வது
மனிதனுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு புரியாமல் இருந்தாலும் அது கடவுளுக்கு புரியும். அதுதான் ஞானம். நாம் கேட்போம். மாண்புயர் கீதம். பிதா